இந்த பெரிய சபையில வந்தவர் யாரும் விளக்க புரிகிறதா? உன்னை பார்த்தா ஒரு பெண்ணா தெரியுதுமா? பெண்ணாக தெரியுது. ஆமாமா. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்கள் நடுப்பெரு வந்து யாரப்பா? அர்ஜுன பெருமான். அர்ஜுன பெருமான். அர்ஜுன பெருமான். ஆமாடா. எதற்காக இந்த வடிவம்? ஏண்டா அர்ஜுன பெருமானால என் பேர் தெரியுமா? விஜயம்பாள். விஜயம்பாள். ஓ விஜயம்பாள். விஜயம்பாள் விஜயம்பாள் சொல்லுவாங்க. தெரியுமா? நான் இது தெரியுமா வந்துறேன்? எதற்காக? பகவான் அம்மாவை திருமணம் செய்து வந்துறேன்ப்பா. அதற்காக இந்த வடிவம்? ஆமா. தப்பில்மா அந்த அம்மாவை பார்க்கணுமா? அந்த அம்மாவை பார்க்க வேண்டும். ஆமா வந்துறேன். அம்மா உன்னுடைய நாடு இந்திரபிரசம் என்கிறார். அம்மா அப்படி இருந்தாலும் எனக்கு அப்பாவும் இல்லை தந்தையும் இல்லை யாருமே இல்லம்மா. இவனிடத்தில் அடக்கிறாங்க நீ. ஆமாம்மா. பணிவிட சிறப்பா செய்யுமா நானு அடக்கம் அருமையா இருப்பியா? சரி எப்படிதான் பணிவிட வா 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 வா.
வச்சுக்காலும் சொல்றீ எச்சுக்காலா ஓ எச்சுக்காலே பஞ்சாயத்து ரூபாங்கற ஏ கேரளா ரூபா என்ன பாத்தாரி வந்து உன்ன பாஜா ஏ ஓ ஏ சுங்க உன்ன பாத்தா ஒரு பட்டினே கேளு ஏ மாயன் சிங்கிள் காட்டு பிஞ்சு விடுமையா சிங்கிள் காட்டு என்னப்பா ஓ அது தொடக்கட்டா தொடக்கட்டியா பிஞ்சு விடா மங்கரா ஓ
தொடப்பங்களே உன்னை அடிக்கிறது யாருங்க இதுதான் எல்லாரும் வந்து நேரமா தான் நினைக்கிறேன் ஓய் நாய் வாத்தூரே ஐயா என்ன பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது கையடியா கர்மா வேலை என்ன நான் எஜா ஜாதி உனக்கு தெரியுமா ஜாதி நீ சொன்னதா பச்சை குத்தி குறி சொல்லுவோம் ஏலே லங்கடி ஏலோ அண்ணே ஏலே லங்கடி ஏலோ பரமரையா புரியல ஏலே லங்கடி பச்சை குத்தி குத்தி சொல்லுங்க ஆமாங்கறா அட 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 வாங்கி வந்து காசு போடுறோம் டீ போட்டு டீ போட்டு சரி ஓகே உங்கள ரூபாய் காணல முடியா நான் எடுத்துமையா இதுல பாபாயா நான் யாருக்கு எடுத்துமையா அது அப்படி கிரேட் அவுட் வச்சிருக்கேன் அது வாங்கினார் யாரியா பாரு ஏய் ஜோபில போடுறீங்களா ஐயா என் கை சுத்தமா ஏய் கேரளா சும்மா ஏய் கேரளா பட்டு ஏய் நாங்க பச்சை குட்டி குடிச்சோம் ஐயா நாங்க நல்லா பாத்து குத்துவோம் ஏய் பச்சை குத்தி சொல்றியே ஆமா ஐயா பச்சை குத்தி நாங்க நல்லா குறமாடுமா ஐயா குறமாடுங்க அதனால உங்களுக்கு குறத்தினே பேரு ஐயா குறத்தி ஆமாங்கறா அட 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 ஐயா எந்த நாட்டுல இருந்து வரீங்க ஏய் நம்ம மேல்நாடு சிங்கப்பூரி அப்ப பானிபூரி இருக்குது யாரு ஐயா நீதானே மேல்நாடு சிங்கப்பூரி எங்க நாடு மேல்நாடு சிங்கப்பூரி ஆக்கும் சிங்கப்பூரி ஆமா ஐயா ஓஹோ நாங்க பச்சை குத்துமா ஐயா பச்சை குத்திங்க நீ நல்லா பாசு குத்திக்கிற ஐயா ஏய் எனக்கு பச்சை வேணா ஓட்டு வேணா ஐயா ஓ ஏய் பாசு குத்தி ஐயா ஏய் ஏய் நீ சாவு சொல்ல எதுமே கூட வராது ஐயா ஆமா இந்த பச்சை வரைக்கும் தான் உங்க கூடயே வரும் எல்லாமே என் கூட வர சுருக்காட்டுல எடுத்துறாங்க ஐயா அண்ணாக்கள் கூட அடிச்சு விடுவாங்க ஆமா ஆனா இந்த பச்சை அடிக்க முடியாது ஐயா ஏமா நீ செத்துட்டா கூட பச்சை குத்திக்கிறியா பாய்க்கன் சொல்லியா பச்சை குத்தியா ஐயா நீ கீர் சாபு பச்சை ஒரு கேடா ஐயா ஏய் பச்சை குத்திக்கிறீங்க பச்சை ஆமா ஐயா ஏய் நீ குத்திக்கிறியா குத்திக்கிறா ஏய் ஆகட்டும் ஐயா ஏய் பச்சை குத்தினா காசு ஆகும் ஐயா துட்டா ஆமா ஐயா நானா இலாவை பட்டாளா ஏய் ஐயா நானா இலாவை பட்டாளா ஏய் ஐயா எத்தனை ஆகரா வச்சுக்கிறான் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறான் பாரு 80 ஆகரா சொத்துக்காரன் ஐயா நான் உன்னை இறந்த பையன் கிடையாது ஏய் ஐயா பத்து கொடுத்துக்கிட்டு நான் துட்டு வர இல்ல இப்பதான் கமிட்டில போய் 500 மூட்டை போட்டு வந்தேன் ஐயா ஏய் நீ அங்கன போய் இருக்கு அது பத்தி தப்பு இல்லையா சரி பச்சை குத்திக்கிறா பச்சை குத்திக்கிற ஐயா எனக்கு குடுக்காது போனா கண்டிப்பா வயிற்று வரும் ஐயா பச்சை குத்திக்கிறாடி பச்சை குத்திக்கிற ஒரு குத்துக்கு எவ்வளோ ஏய் ஆட்ரா தோமா ஆட்ரா ஒரு குத்துக்கு எவ்வளோ ஆட்ரா மூஞ்சல பர்த்தி சாண்ட கோயா சரிங்க சொல்லிறேன் கொலை வழக்கு பொல்லாத வழக்கு ஆமா ஐயா கொலை வழக்கு பொல்லாத வழக்கு எட வழக்கு ஆமாங்கற ஐக்கு வாத்துக்கு போனா அத்துப்படி ஆகாது பேசஞ்சனா திருப்பி பேசுவாங்க ஐயா அதனால அத்துப்படி ஆகாதுன்னா உண்மை இல்லையா ஐயா அதனால கையடி ஒரு குத்துக்கு எவ்வளோ ஏய் நமது ஐத்து கணக்கு ஐயா சரி ஒரு ஐத்துக்கு எவ்வளோ ஒரு ஐத்து 50 காசு ஆகும் ஐயா யப்பா 50 காசு ஆகும்ன்ற 50 காசா ஆமா ஏய் யாரா மறந்து சுத்தா 50 காசா அதெல்லாம் கூட முடியாது எவ்வளவு ஐயா கட்டன் ரேட் ஏது ஐயா ஒரே ரேட் நான் சொல்ற பேர் வாங்கிறியா ஏய் சொல்ல ஐயா 50 காசு தான கொடுத்தேன் ஆமா 50 காசு சொன்னேன் நான் 8 கொடுத்துறேன் போ ஏய் தோமா ஏமா உனக்கு வேணா எனக்கு வேணா ஏய் 50 காசு 8 ரூபாய் எல்லாம் ஒண்ணு தானே ஐயா வாஜாடா 50 காசு 8 ஒண்ணா ஆமா ஓ 50 பைசா வேணா 8 வேணா இப்படியே ரெண்டாட்ட போய் போயிட்டே என்ன பண்றது நான் ரெண்டாங்கட்ட போய் ஐயா நான் பானை வச்சிட்டு தாவளித்திக்கு அடிச்சியா ஏய் கேட்ற தோமா
காசு போட்டு அவனுக்கு பச்சை குத்துறேன் துட்டு தானே ஆமையா நானா இல்லாதாடா ஏன் நீ இறக்கப்பட்டா தெரியுது ஐயா உன் மூஞ்சி பார்க்க சொல்ல தெரியுது இரு வரேன் என்ன தர்றியா துட்டு எடு நானா இல்லாதாடா அவ்வளோ டைட்டா போட்டுன்னு வந்துக்கிறா நம்மதெல்லாம் டைட் ஃபிட்டிங் எப்போ எடுயா சொல்றேன் எனக்கு பாரு 80,000 வச்சு இறக்குற போய் சொல்றேன் எனக்கு ஜோதிடா நம்ம யாருன்னா சொல்லுங்கடா பாப்பா ஏன் நீ கடை ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க ஐயா நான் உன்னை யாரு போய் நான் உன்னை யாரு போய் நேத்து நம்ம அந்த டீ குடிக்க குத்து இன்னைக்கு வாங்கிக்கிறேன் நீ வாங்கிட்டாப்புல காசு போலையா தலைவர் போட்டுனா போட்டு ஐயா அருமையான பேரு சரி பேர் என்னது ஐயா ஆறுவேல் ஏ ஓலே அந்த வேலை எனக்கு ஆகாது ஆறுவேல் அவர் 6 வேல்னு குத்தனா அது அழகா குத்து பார்க்கலாம் ஏ வேற எதுனா பச்சை வேணுமா சொல்ல எப்ப குத்து போற சேர்த்து எனக்கு வேற எந்த பச்சை வேணாம் ஆமா ஐயா காஞ்சிபுரம் போய்க்கிறியா ஏன்னா போகாத இடம் கிடையாது சர்வத்திட்டு கூட பாத்தியா ஏன்னா பார்க்காத கோயில் கிடையாது அங்க குளமேறு குத்துறோம் அந்த ஏன் 4 மூலை சாகுமா குத்தி அதுல மண்டபம் வச்சு சாமி சாத்துப்படி அவர வரைக்கும் குத்துறேன் ஐயா சாமி சாப்பிட்டு ஆகக்கூடாது ஏது ஐயா 16 வயசு பொண்ணு 16 வயசு பொண்ணு துணி இல்லாத ஒரு பச்சை குத்து ஓ அது ஏங்கப்பா நான் குத்து சொல்றேன் ஆனந்த் மேலியா ஐயா ஏன் உனக்கு லேடிஸ் பச்சை தானே ஐயா குத்தனா எனக்கு பச்சை வேணாம் ஏன் குத்துறேன் ஐயா உனக்கு லேடிஸ் பச்சை ஏன் கை கொடு ஐயா பச்சை குத்தி இது கை கொடுக்கணுமா ஏய் கை கொடாதே எப்படி பச்சை குத்துறதுன்ற ஐயோ நான் இது வரைக்கும் பொண்ணாட்டி கிட்டே கை குத்துது இல்லையே பொண்ணு அடிக்கல கையா குத்துது கிடையாதுமா ஏன் ஓட்லயே அப்படியே 3 பொண்ணு பிறந்தது பக்கத்து வீட்டுக்காரருக்கு போனது எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் ஐயா அந்த 3 பொட்ட பசங்க மொசராது விஜி மேரே ஐயா கை கொடு ஐயா நான் எப்படி கொடுக்குறது கை பொண்ணாட்டி கிட்டே கை குத்துதான்னு வரானே ஏன் உனக்கு கூச்சமாகுது ஏன் உனக்கு கூச்சம் போற மாதிரி நான் ஒரு யாசன் சொல்றேன் எவ்வளவு யாசன் பச்சை குத்திக்கிறேன் ஐயா உனக்கு கூச்சம் போடனா நீ மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி ஐயா மூஞ்சி அந்த பக்கம் திருப்பின்னு நீ கை எனக்கா குத்தனா உனக்கு கூச்சம் போயிட்டு நான் பச்சை குத்துறேன் ஏய் சின்னதா என்ன நல்லா பேசுறீங்க போடையா திரும்பிடுமா கை கொடு ஐயா ஓ எப்படி கொடுக்க பாருங்க தெரியல எனக்கு கோசு கோசுமா மா குட்டியா ஏய் கண்ற தூமா குட்டிக்கலையாமா இங்க பாரு ஐயா காஞ்சில கஷ்டா புடிச்சாங்க பாரு ஐயா நான் ஆறு மணோ கஷ்டாக்குதா பாரு கை ஐயா ஏய் கண்ற தூமா கை நல்லா கதிரி பையில கலவரிக்கிற மாதிரி எத்தாந்து விடுற கைய உனக்கு பொம்பளை பச்சை குத்தணுமா நான் கொத்துறேன் ஐயா ஏய் குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா கை தட்டுமா ஐயா ஏன் ஓடிவிட்டா அடி ஜக்கமான் கடபாத்தியா தேனா ஏய் கடற தோமா ஓ என் குலதெய்வம் ஜக்கமா நரினாலே ஆமா. நான் குத்துற பச்சை உனக்கு நல்லா பத்தணும்னு வேண்டறேன் ஐயா பாத்தனா ஏய் குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா 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 பாம்பு பச்சை ஐயா பச்சியாவன துட்டு ரிட்டர்ன் எதுக்கு ஐயா பச்சியாவன துட்டு ரிட்டர்ன் கோடையில போடுங்க திரும்ப அதெல்லாம் முடியாது ஐயா புத்தி புத்தி ராணுவ வச்சு யாரு ஊசிதியா இது எங்க மாமனார் ஊசி அடி பாவி ஐயா அது குத்தி குத்தி பச்சியா போட்டு மாடி பாவி அப்போ எங்க வீட்டுக்கார ஊசிக்குதையே கூறாகுதா நல்லா கூறகுது ஐய நல்லா இங்க சொல்லிட்டு அப்படியே எடு ஐயா மையத்தி தடவறன எப்ப நல்லா பத்தோம் பாபு பச்சை பாத்தி யாரு பச்சை 20 பாபு பச்சை பாத்தி யாரு பச்சை 20 பச்சை
ஏ மொகானகார சொல்றாரு பொறுக்குத்தான் பொறுக்கணும் ஒய்யா பொறுக்குன்றாரு ஏய் நான் வாங்கி மாட்டேன் பொறுக்கலடா எடுக்குறேன் பொறுக்குது வேற இது இப்படி எடுத்து உன் துட்டு நான் ₹1 சத்தியமா சொல்ல எங்க அக்கால கட்டிக்கினாப்புல ஐயா பச்சை ரெடி பச்சைலாம் குத்திட்டு ஐயா ஆமா ஏன் இது ரண வைத்தியம் பண்ற ஐயா பண்ணு அதை விட அதெல்லாம் வேணா ஐயா சரி விடு உனக்கு மருந்து கொடுக்குறேன் ஐயா என்ன மருந்து சோறான மருந்து சொப்பல இருக்குது என் கையிலே ராஜா என் கையிலே அது வீணால போனால மயிரா போச்சு தெய்வ செயலிலே ராஜா தெய்வ செயலிலே ஏய்யா டேய் ஏ கர்றாரபா டேய் மருதங்காரா தாவட புடிச்சு மனம் அவன் என்ன சொல்றான் என்ன ஐயா ஜோரான மருந்து சொப்பல் இருக்குது எதன் கையிலே ஆமா ராஜா எந்தன் கையிலே ஆமா ஏ அது தீராத போன என் மயிரா போச்சு தெய்வ செயலிலே ஏ மயிர் சொல்லு மயிரா தெய்வ செயலிலே ஏ மயிரில ஐயா அந்த தெய்வத்தின் மகிமனாலே நான் புத்திர பச்சை உனக்கு நல்லா பத்தணும் அது நீ எப்படி சாப்பிடணும் தெரியுமா ஐயே என்ன நம்பி சாப்பிடு என்ன நம்பி சாப்பிடு நல்ல மூலிகை கருப்பு நாயிப்பியிலே நம்பி சாப்பிடு நல்ல மூலிகை எந்தன் கையிலே நான் பொம்பளை பறிச்சா கலந்து கொடுக்கிறேன் நாயி பீயில கருப்பு நாயி பீ ஏ நாய் பீ சொன்ன வர கால நடியா நீ தாண்டி சொன்ன நாயி பீனு என்ன நம்பி சாப்பிட்டனா உனக்கு குஞ்சில ரத்தம் ஐயா அவனா உள்ள ஓடி போற ஐயா ஏதையா ஏ கேட்றா பாட்டா இது பக்கத்தூர் 4 மணிக்கு நான் ஊர்கா வரதா வரேன் ஐயா இந்த பக்கத்தூர் போய் இப்படி பண்ணா ஐயா இந்த கோயில் ஆசி பத்திராங்கறாங்க நான் சொன்னாங்க நான் குஞ்சில ரத்தம்டா ஐயா கோய் குஞ்சில ரத்தம் எடுத்து உனக்கு கலந்து கொடுத்துட்டா தண்ணியே வராது ஐயா கோய் குஞ்சியா ஐயா உனக்கு அங்கலாம் அதுக்கு எல்லாம் போனா நானே மருந்து கலந்து வச்சிருக்கேன் ஐயா குடு சுத்தி என் கால் உனக்கு மருந்து கொடுக்குறேன் பெரிய சொல்லுவாங்க முதல்ல வாயால வாயால ரெண்டாவது தையால ஆமா ஐயா அப்புறம் இப்ப இருக்க மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வந்து எழுது ஐயா ஏன் மருந்து ஒண்ணு கடவுளா நினைச்சு என் கால் ஐயா உங்க காலில் வேணும் ஆமாங்கிறேன் டேய் ஏமா மோளகாரா ஏமா மோளகாரே இது மோளகாரன கோயிச்சுக்காரா இல்லப்பா ஏமா மிருதங்காரா அட்ரா மோட்டா ஏ ஓடி ஐயா குடிடுங்க ஐயா மிருதங்க வாசியா மருதங்க அது பேர் ஓடி ஐயா ஏ குடுங்க ஐயா ஏ வாயா வாயா ஏ குடுங்க வந்து இத்தனை கையா இன்னொரு வாடி வருஷம் தாடு போட்டுருந்தோம் கவுன்சிலர் எந்த பண்டில் ஏற்றி போடுவீங்களோ தெரியாது இன்னொரு வாடி வருஷம் இந்த தாடு போடணும் கார ஐயா ஏன் வந்து நக்கையா அது முன்ன உட்காந்துக்கிறான விநாயகா அவனை நக்க சொல்லு ஏய்யா யாரு நக்க சொல்றா ஏ கேள்ற தூமா ஐயா ஏ என்னது ஐயா அங்க போறா யாரு நக்க சொல்றா என்னது ஐயா திபி திபி சுத்த முதல்ல இத்த நக்கற யாரு நக்க சொல்றா ஏ கேள்ற தூமா ஐயா கையில மருந்துக்கு பாரு ஐயா கையில மருந்து பாரு தாளமர தட்டனா தாவட புடிச்சுறோம் கையில மருந்து பாக்காத நினைவு தான் பாய் போடுங்க நீ வேற எதுவும் போற சரி ஐயா குடு குடு நல்லா இங்க தடவி குடு வாசியா இருக்கா இங்க நல்லா தடவி ஐயா இந்த ஐயா சோப்பு டேய் குடி என்னடா சோப்பு 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 சொல்றா சோப்பு நான் மந்திர ஜோதி வச்சிக்கிறேன் யார் வச்சிக்கினியா இந்த பக்கம் சரி ஐயா எப்படினா குடு இது டப்பி
சொப்பு டப்பி. இது சொப்பு, இது சொப்பு, இது டப்பி. அது சொப்பு டப்பி. ஏய் சோப்பு டப்பி. சோப்பு டப்பி இல்ல சொப்பு, அது டப்பி. டப்பி. ஏ காலகட்டல இருக்கிறீங்க உருவாயத்துல ஒரு 4 மணிக்கலாம் நீ அவள நக்கைய வேறையா காலையில அவளை நக்க சொன்னியா? ஏ தோமா கையில அளவு பாரு அவள மருந்து நக்கணும். இவ்வளவு வந்து நக்கணுமா? ஆமாங்கறா காலையில அவளை நக்குனா யாரு பாக்குறது? ஐயா அதான் காலைல அவள நக்கறியா? மதியானம் உச்சி வெயில் வரும்போது நீ இவள நக்கைய. என் மானமே போது இந்த ஊருக்கு. காலையில இவளை நக்கிறேன்னா அவள நக்கற, மத்தியானம் இவளை நக்கிறேன். நீ இவள நக்கற, நாளைக்கு எவளை நக்கணும்? ஏ நீ இவள நக்கு நக்கு இல்ல நீ அவள நக்கு. அவளை நக்கு. மனமோன பிரகாரம் நீ எவ்வளோ ஒன்னாலும் நக்கையே. நான் நக்கிறதுல கேட்டுக்கானா? ஆமா ஐயே நக்கிறா. ஆமா நக்கிக்கினா கூட நான் குவாட்டில் கொடுக்காத. அப்ப நீ கோய் பீ போட்டு நக்கணும். என்ன போட்டு நக்கணும்? ஏ கோய் பீ நல்லா நக்கணும்ன்ற. பைப்பி நக்கணுமா? ஆமா ஐயே கோயிப்பி நக்கணும். நான் என்ன நினைப்பாங்க? ஏ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஐயே? பார்த்து நான் உண்மையில குறத்து இல்ல ஐயே. ஆடு. நான் ஆதியில குறத்து இல்ல, ஆதி. நான் பாதியில குறத்தி ஐயே. எப்படி? நான் உண்மையிலே ஐயா இந்த உலகமே வணங்கும்படியான பகவான் எம்பெருமான் கண்ணன் ஆண்டவன் கண்ண பெருமான் எதிர்காலம் வடிவாங்க அத்துணனானவன் அங்கே பாதாள உலகத்திலே பாருங்க. சிக்குண்டான். அவன் போவதின் மீது மையல் கொண்டிருக்கிறான். அவன் ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்படி கண்ணனாக இருந்தவன் இப்படி குறைத்தியாக வந்திருக்கிறேன். இப்பொழுது போகவதிக்கு குறிகளை சொல்லி அவர்களை எப்படியாவது அவர் அந்த பாதாளருக்கு அழிக்க வேண்டும். புறப்படலாம் அல்லவா? பாதாள ஐயா இதோ பார். பத்து வந்துரும் சொல்றியா? நானே போக மாட்டோமா? நீயே போமா. நீ பத்து வந்துரும் வரைக்கும் பார்த்துக்கு சொல்லி பார்க்கலாம். கவுன்சிலர் டிஃபன் ரெடி பண்ணு. நான் இன்னும் கூத்து வரதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு ஆயிடும். சொல்றேன். ஏய் விஜயம்மா நானும் ஒரு பெண்ணு தானம்மா. மூச்சு போடாதம்மா. உன் கருத்து காட்டு சொல்றேன். அது இருக்கு தோடி ராணி யாரு இவையான ஈசனந்த தடுத்த போதும் தடுக்கவே முடியாது. உனக்கு அற்புதமான கயிறாக இருக்கிறதாமே. எப்படி அந்த ஈசனையை வந்து தடுத்தாலும் இதை மாற்ற முடியாதமே. உனக்கு எப்படி திருமணம் நடக்க போகிறது? உத்தமன் தான் உடையமான அப்பான் உலகம் அப்படியே உத்தமன் தான் உடையமான அப்பான் உலகம் பத்திரியா மாறு பேர்கள் இந்த பாதாள உலகத்தை ஆளக்கூடிய பாதாள உன்னுடைய நாமதேயமோ பாகவதி. என்னுடைய நாமதேயம் பாகவதி என்பது உண்மைதான். உனக்கு திருமணம் நடக்க போகிறது. எப்படி? உனக்கு கணவனாக வரப்பட்டது தெரியுமா? ஆமா ஆமா. ஒரு உத்தமனாக வழங்கக்கூடியவர் அவரு உனக்கு முன்பாக 6 பெண்களை திருமணம் செய்திருக்கிறாரமே. 7வதாக
நீ அவரை திருமணம் செய்ய போகிறாய். சரி, என் விதி பயன் அப்படிதான் இருக்கட்டும். ஆமா. அந்த ஒரு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? சுவாமி, அதோ ஓடுகிறது யமுனை நதி. அந்த யமுனை நதியிலே 108 முறை தலைமுறை எழுந்தாயானால் உன்னை மணக்க போகுமானால் உன் கண் முன்னே தோன்றுவாரையுமே. ஆமாங்கறா. சரி, உடைய வார்த்தை பிரகாரம் நதிக்கரையில் 108 முறை தலைமுடிக்கு ஒரு வர வேண்டும். திருமாலை சொல்லுவாரா? ஆமாமே. எனக்கு கூலி கூடமே. உனக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுக்க சொல்றேன். ஏய், எது கூட? அம்மா போ, நீ போய் வா. நீ போய் வாமா. வாங்கம்மா. யாரோ ஒரு கல்யாணம். ஓய், கேளா. என்னுடைய தந்தை உயிரிழை வைத்த சக்கராயுதம் என் கரத்தில் இருப்பது. இதை யாருக்கு கொடுப்பது? நான் எப்படி நீராடுவது? சரி, அம்மா அடி கழுத்து வைத்து எத்தனை முறை தலை முழுகிறேன் என்று நீ என்ன வேண்டும்? ஆகட்டும் அம்மா. அடி சொல்லு தேவாலை மக்கள் நல்ல அடி தொலையார தலைவர். நம்முடைய மாலையிட வேண்டிய மணால் வரவில்லையே. ஐயா விஜயம்மா, என் களத்தில் இருக்கும் சக்கராயத்தை ஒரு விஜயாம்பால் என்று சொல்லக்கூடிய தோய் பெண்ணுக்கு கொடுத்து நீராடும் போது அந்த சக்கராயத்தை கவர்ந்து சென்றிருக்கலப்பா. அப்போ அந்த மாதிரி அப்பா அந்த அந்த நேரத்திலே இந்த பாதாள அரக்கனுடைய உயிர் வதித்திருக்கும் சக்கராயுதத்தை கொண்டு வந்து வச்சேன். என்னுடைய மைத்திரனை மடித்தவன் நீதானி. உதைப்பட்டு மாற போகிறாய். உன்னை என் அருமை மாமா என்னை காப்பாற்றி விட்டாரடா. பச்சை மாலை நீதான் வேலை செய்வா. என் உயிருக்கு வரையிலும் திருமணம் உங்களுக்கு இல்லை. மனசிந்தனை செய்து கூட கண்ட கூட காட்சி வேற வந்தேன் என்னை பாடலாம். அங்கத்தே வளர்ந்து அமரும் மனதை முடிந்த வந்தேன் என்னை பாடலாம். மகாராஜா இவன் நம்பன மாதிரி நான் எங்கடி காட்டியா வடா முடியாது முட்டாங்க ஆன சக்கரல சக்கராயம் அடே உயிரிழை வைத்து சக்கராயுதம்
எல்லாம் இந்த செவிலியார் ஒரு அப்போ உடவாங்கிறான் இதை அவன் நடத்துனானே அட திருமருப்பே அரக்கமும் திருமருப்பே அந்த முறை சிறப்பை கொள்கிறேன் சக்கராயத்தை ஒரு அப்பா சாவடிக்குது தந்தைக்கு தந்தையாகவும் தமையனுக்கு தமிழாகவும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். எமது மைத்துன அர்ஜுனை திருமணம் செய்து கொள். மாணவா, அந்த அரக்கனை அடித்தோம். இனிதொரு எங்களுடைய திருமணம் முடிய வேண்டும். இங்கே இருக்கும் சிலையிலே இருக்கும் ராஜாத்தி ராஜர்களை 366 பேர்களை சிறைபிடித்துக் கொள்வோம். ஏராளமான பொன்பொருள் மலை போல் குவிந்திருக்கும் இந்த செல்வங்களை எடுத்துக்கொள்வோம். அதை எடுத்துக்கொள்வோம். அதை எடுத்துச் சென்று நம்முடைய நாட்டிலே அண்ணாவை கண்டு ராஜசுழியாக வேள்வி சிறப்புடன் நடைபெற செய்வோம். சபையோர்களே, சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடகமன்ற குழுவினர்களால் இன்னும் பாதாள அரக்கன் போகவதியின் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் மாணவன் கண்ணவரான் அர்ஜுனனுக்கும் போகவதிக்கும் திருமணம் முடிந்ததோடு இந்த நாடகம் முடிவருகிறது. இதுகாணும் பரிந்து எங்களுடைய நாடகத்தை அமைதியாக கண்டுகளித்து உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.